வணக்கம். என் பேர் ராஜேந்திரன். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாலுக்கா கோடாலி கிராமத்துலேருந்து பேசுகிறேன். நான் ஒரு 10 வருஷமாக பந்தல் சாகுபடி செஞ்சிட்ருக்கேன். காய்கறி ப்ளஸ்ஸு கொடிப்பயிர் செஞ்சிட்ருக்கேன். எங்களுக்கு வந்து பக்கத்தில் சோழமாதேவின்னு சொல்லி கேவிகே வேளாண்மை அறிவியல் மையம் இருக்குது. இயற்கை விவசாயம் தான் நாங்கள் பண்ணுறோம். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு இயற்கை விவசாயம் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு தேவையான அனைத்து ஆலோசனையும் அங்கேயும் சொல்லுவாங்க. நாங்கள் சொன்ன அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் அவங்க எங்கள் கொள்ளைக்கு வந்து தேவையான ஆலோசனை அனைத்தும் சொல்லுவாங்க. எங்களுக்கு என்னென்ன மருந்து அடிக்கணும், என்னென்ன போடணும், என்னென்ன செய்யணும் போகணும் எல்லாமே சொல்லுவாங்க. அதெல்லாமே கேவிகே வழிகாட்டியின் பேரில் ORG ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சென்னையிலேருந்து ஒரு நிறுவனத்தில் அவங்களுக்கு டையப் பண்ணி இங்கே வந்து டெய்லி எங்களுக்கு கத்திரிக்காய், பாவக்காய், புடலங்காய், பீர்க்காய் ஒரு நிலையான விலை, வருஷம் முற்றிலும் ஒரு ரேட்டு. கத்திரிக்காய்னாக்கா 28 ரூபா, பீக்கங்காய்னா 30 ரூபா, பாகக்காய்னா 33 ரூபா, சுரக்காய் வந்து 20 ரூபா, முள்ளங்கி 25 ரூபா. அது மாதிரி நிலையான விலை கொடுத்து வாரம் எங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறிடும். நாங்கள் பறித்து கொள்ளையில் வந்து வச்சுட்டாக்க அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. 25 பேர் ஒருங்கிணைத்து ஒரு பல ஊர், எங்கள் ஊர் மட்டும் இல்லை, உடையார்பாளையம் பக்கத்தில் இருக்க இருகலாக்குறிச்சிலேருந்து டீப்பழுது வரைக்கும் அது மாதிரி எல்லா கிராமத்துலேருந்து எல்லாம் ஒன்று ஒருங்கிணைச்சி செஞ்சு அனுப்பிட்டுருக்கோம். நாங்கள் இப்போ அதன் மூலம் எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் 1 லட்ச ரூபா வருமானம் வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு 6 மாத காலமாக செஞ்சிட்ருக்கோம். திரும்பி இந்த இடையில தொடர்ந்து மழை பெஞ்சதுனால எங்களால் போட முடியல. அதுக்கு பிறகு இப்போ போட்டு இப்போல்லாம் கொடியெல்லாம் வந்துச்சு. காய் இப்பயும் போயிட்டு தான் இருக்குது. கீரை கட்டு 13 ரூபா. அது மாதிரி அனைத்து எனக்கு நம்ம என்ன செய்கிறோமோ எல்லாத்தையும் இயற்கை விளையாட நடைச்சா எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க. அவங்க வாழைப்பூ கூட எடுத்துக்கிறாங்க. வாழைப்பூ, வாழைக்காய், பரங்கிக்காய், பூசணிக்காய். நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து இப்போ இது போட்டிருந்தார், நார்த்தங்காய், அது கூட எடுத்துக்கிறாங்க. எலுமிச்சங்காய் எடுத்துக்கிறாங்க. எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க. அது இல்லாமல் நான் தர்பூசணி சாகுபடி பண்ணியிருக்கேன். இந்த சீசன் தர்பூசணி போடுவேன். தர்பூசணியோட சேர்ந்து முருங்கை போடுவேன். தர்பூசணி முடிஞ்ச உடனே முருங்கை அறுவடை பண்ணிடுவோம். முருங்காய் அரைப்போம். முருங்காய் முடிஞ்ச உடனே அந்த முருங்கை மரத்தை வெட்டி ஒன்று மேலே ஒன்று அப்படியே மடிச்சுட்டு அதில் பாகல் போடல் போட்டிருந்தேன். போன வருஷம் தான் போட்டிருந்தேன் நான். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா வருமானம். இப்போ மல்சி ஷீட்டு போட்டு ஒரு 2 ஏக்கர் தர்பூசணி போட்டிருக்கேன். 1 ஏக்கர் கிர்னி பழம் போட்டிருக்கேன். இப்போ பாகல் ஒரு 50 சென்ட் போட்டிருக்கேன். பீக்கன் ஒரு 50 சென்ட் போட்டிருக்கேன். கத்திரி ஒட்டுரக கன்று, கீழே சுண்டைக்காய் கன்று, மேலே கத்திரிக்காய் ஒட்டு. அது வந்து உங்களுக்கு 2 ஆண்டு வரும். அதில் என்ன கேட்டிங்கனாக்கா ஒரு 6 மாதம் முடிஞ்ச உடனே திரும்பி அதை கட் பண்ணிடுவோம். திரும்பி துளி வச்சு காய்க்கும். அது எந்த நோயும் வராது. உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக நம்ம ஒரு கிராமத்தில் எங்கே முளைச்சிக்கலாம் சுண்டைக்காய் தண்ணியே விடலனாலும் எதுவுமே போடலனாலும் சாவாது ஒன்று சேர்த்து அது போய்ட்டு காய்ச்சிட்ருக்கும். அதே தான் இது. கீழே ரூட்டு ஃபுல்லாக கீழே வேறு பூரா சுண்டைக்காய் இருக்கும். செடி மட்டும் கத்திரிக்காய் இருக்கும். அந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுவும் இப்போ காய்ப்பு வந்துச்சு. அது இல்லாமல் எங்களை தோட்டக்கலைத்துறை மூலத்தில் நர்சரி 500 சதுர மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து வெயில் நாளையில் வராத மல்லி, புதினா அதெல்லாம் போட்டுன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் சமைங்க பண்ணிகிட்ருக்கோம். நெல் வச்சுருக்கோம். கடலை போட்டுருக்கோம் 3 ஏக்கர். எல்லா விவசாயமும் பண்ணிகிட்ருக்கேன் நான். கடலையில் அணைக்கான நம்ம உளுந்து போடுவோம். அதுக்கு பேர் முள்ளங்கி போட்டிருக்கேன் நான், சென்னைக்கு ஏற்றுறதுக்காக. சிறப்பாக எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யாராச்சும் செய்யணுங்கிற விருப்பம் இருந்துன்னு சொன்னாக்கா எங்கள் கேவிகே கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க மூலத்தில் நீங்கள் வந்து சேர்ந்துட்டிங்கன்னா எங்களோட சேர்ந்து அனுப்பிக்கலாம். நாங்களே எடுத்துப்போம், நாங்களே பண்ணிப்போம். நன்றி, வணக்கம்.